ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விலாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன வெடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு 2 பெண் குழந்தைங்க தான், அதனால் வெடி சம்மந்தமாக நமக்கு அதிகமாக செலவாகாது அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நானும் என் தங்கச்சி வந்து வெறும் பூத்திரி மத்தாப்பு அது மட்டும்தான் கொளுத்துவோம். வெடிலாம் அதிகமாக வெடிக்க மாட்டோம். அந்த ஒத்த வெடி பிஜிலி வெடின்னு சொல்லுவோம்ல, அது மட்டும்தான் அப்பா வாங்கி தருவாங்க. எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் நிறையா வாங்கி தருவாங்க. அதில் நாங்கள் உள்ளே போகவே மாட்டோம். இப்போ எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்கன்னோன்னா சரி வெடி சம்மந்தமாக அதிகமாக ஆகாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க அப்பாட்ட அந்த வெடி வேணும், இந்த வெடி வேணும், அப்படி புதுசாக வந்திருக்கு, இப்படி புதுசாக வந்திருக்குன்னு சொல்லியே நிறைய வாங்க வச்சுட்டாளுங்க. சரி ஓகே, எண்ட் ஆஃப் தி டே அவளுக்கு சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுத்தாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் டேலாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாளுங்களா அப்படின்னா கிடையாது. இன்ட்ரெஸ்ட் எப்படியும் குறைஞ்சி போயிடும். அதனால் இந்த வருஷம் நல்லா வெடிக்கட்டும் அப்படின்னு நிறையா வாங்கி கொடுத்தாச்சு. பசங்களும் ரொம்ப ஹாப்பி, நாங்களும் ரொம்ப ஹாப்பி. உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நீங்களும் பசங்களை வெடி வெடிக்கும் போது ரொம்ப சேஃப்டியாக பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கோங்க. பெரியவங்களும் ரொம்ப சேஃபாக வெடி வெடிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.